வெரைட்டி ரைஸ், வெள்ளை சாதம், பழைய சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இன்றைக்கி எள்ளு துவையல் தான் செய்ய போகிறேன். 50 கிராம் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை பேனில் சேர்த்துட்டு நல்லா படபடன்னு பொரிகிற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 4 பல் பூண்டு, 4 வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். பருப்பெல்லாம் செவக்க வறுபட்டு வரணும். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து குறைன்னு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு எள்ளை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான எள்ளு துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது வெள்ளை சாதத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுபோல் புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்தோடையுமே சைடிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக்